உன் விசுவாசத்தை விட்டு விடாதே. அல்லேலூயா. விசுவாசத்தை என்ன செய்யக்கூடாது? விசுவாசத்துல நிலைத்திருந்தோம்னா அற்புதத்தை காண்போம். அல்லேலூயா. இப்ப விசுவாசத்தை நம்ம விட்டுறக்கூடாது. கடைசி வரைக்கும் நம்முடைய விசுவாசம் தேய்ந்து போற விசுவாசம் அல்ல, வளருகிற விசுவாசமா இருக்கணும். அல்லேலூயா. விசுவாசம் வளர வளர நம்ம வாழ்க்கையில அற்புதங்களை கர்த்தர் நமக்கு செய்வார். அற்புதங்களை கர்த்தரிடத்துல என்ன செய்ய முடியும்? பெற்றுக்கொள்ள முடியும். அல்லேலூயா. இன்னைக்கு உங்களுக்கு இந்த வாரத்துல உங்களுக்கு கொடுக்கிற தலைப்பு, உன் விசுவாசத்தை விட்டு விடாதே, அற்புதங்களை காண்பாய். அல்லேலூயா. விசுவாசம்னா அற்புதத்தின் துவக்கமா இருக்குது இல்லையா? விசுவாசம் இல்லாம அற்புதத்தை தேவனிடத்துல என்ன செய்ய முடியாது? பெற முடியாது. அப்ப விசுவாசம் நமக்குள்ள என்ன செய்யணும்? வளரணும். விசுவாசம் என்ன செய்யணும்? வளரணும். விசுவாசம் ஆரம்பத்துல பாத்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமா இருக்குதுன்னா, காலங்கள் ஆக ஆக தேவனிடத்துல இருந்து அந்த விசுவாசம் வளர்ந்து நிறைய நன்மைகளை பெற்றுக்கொள்கிற ஒரு பரிசுத்த மனவாட்டியாக நம்ம இருக்கணுமே தவிர, தேய்ந்து போகிற ஒரு தேய்வரையாக என்ன செய்யக்கூடாது? இருந்துக்கூடாது. தேய்வரை என்ன செய்யும்? தேஞ்சு தேஞ்சு என்ன ஆயிடும்? தேஞ்சு என்ன ஆயிடும்? இருட்டாயிடும். தேஞ்சு தேஞ்சு என்ன ஆயிடும்? பௌர்ணமி தேஞ்சு தேஞ்சு என்ன ஆயிடும்? ஆமா. அப்ப நீங்க நானும் தேய்வரையா இல்லாத வளர்வரையை போல இல்லையா? அது வளருகிற ஒரு விசுவாசம். அல்லேலூயா. அன்று சொன்னாரு, கடுகு விதை அளவுக்கு விசுவாசம். அந்த விசுவாசம் வளர்ந்து வளர்ந்து பெரிய மரமாகி. அல்லேலூயா. அப்ப விசுவாசத்துல நிலைத்திருந்தோம்னா தேவனிடத்துல அற்புதங்களை என்ன செய்வோம்? நம்ம காண முடியும். அப்ப உங்களோட தலைப்பு, உன் விசுவாசத்தை விட்டு விடாதே, அதனால என்ன செய்ய முடியும்? அற்புதங்களை காண முடியும். அல்லேலூயா. அப்ப மறுபடியும் அந்த வசனத்தை நம்ம வாசிக்கலாம். தேவன் தம்மில் அன்பு கூறுகிறவர்களுக்கு ஆயத்தம் பண்ணிவிட்டை கண் காணவும் இல்லை, காது கேட்கவும் இல்லை, அவைகள் மனுஷனுடைய இதயத்தில் தோன்றவும் இல்லை. அல்லேலூயா. அப்ப வசனம் தம்மிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு, தேவன் தம்மிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு என்ன செய்தான்? ஆயத்தம் பண்ணினவைகளை. இயேசுவினிடத்துல அன்பு கூறும் பொழுது அவர் நமக்காக நிறைய பொக்கிஷங்களை நமக்கு தெரியாம அவர் வைத்திருக்கிறார். அல்லேலூயா. அவர் அன்பு கூற ஒவ்வொரு பொக்கிஷம் ஒவ்வொரு வாசலை கத்த திறந்துகிட்டே என்ன செய்யறாரு? வசனம் சொல்லுது, தம்மில் அன்பு கூறுவதற்கு ஆயத்தம் பண்ணினவைகளை கண்ணு காணவும் இல்லை, காது கேட்கவும் இல்லை, மனுஷனுடைய இருதயத்துல தோன்றவும் இல்லை. அப்ப கண்ணு, காது, இருதயம், ஏன்னா இது மூணு ஒன்னா கனெக்ட் ஆகும். அப்ப ஆண்டவன் உங்களுக்கு எனக்கு ஆயத்தம் பண்ணினத நம்ம கண்ணு பார்க்கல, காது கேட்கல, மனுஷனுடைய இருதயத்துல ஏன் இருதயத்துல தோணல. எனக்கு இவ்வளவு பெரிய நன்மை இருக்கான்னு எனக்கே என்ன செய்யாது தெரியும். ஆனா ஆண்டு சொல்றாரு, உனக்காக நான் நிறைய நன்மை என்ன பண்ணிருக்கிறேன் வச்சிருக்கேன். எப்ப அப்படி நடக்கும்? தேவனிடத்தில் அன்பு கூர்ந்து நடந்து 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 முன்னேறி போக போக ஒவ்வொரு வாசல் என்ன செய்யறாரு? திறந்து. ஒவ்வொரு பொக்கிஷ சாலை, சுகம் என்கிற பொக்கிஷ சாலை, ரட்சிப்பு என்கிற பொக்கிஷ சாலை, வியாதி இல்ல சுகம் என்கிற ஒரு பொக்கிஷ சாலை, கடன் இல்ல கடன் கொடுக்கிற ஒரு பொக்கிஷ சாலை இல்லையா? ஒவ்வொரு வாசலையும் கர்த்தர் என்ன செய்யறாரு? அப்ப தமிழத்துல எனக்கெல்லாம் சில நன்மை இருக்குமா அப்படின்னு அநேகர் நினைப்பாங்க. எனக்கு எப்ப என் வாழ்க்கையில் விடுதலை கிடைக்கும் போது நினைப்பாங்க. ஆனா வசனம் சொல்லுது, நமக்கு அது உண்மை தெரியாது, ஆனா அவன் ஆயத்தம் பண்ணி வச்சிருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. அதைத்தான் நீங்க பெற்றுக்கொண்டிருக்கிறீங்க. என்ன இப்ப நன்மை பெற்றுக்கொண்டே இருக்கிறோமா? அது என்னன்னு ஆண்டு சொல்றாரு, என்னிடத்தில் அன்பு கூறுவர்களுக்கு அவர் செய்யறாராம், வாசலை திறந்து பொக்கிஷ சாலையை என்ன செய்யறாரு? நமக்கு அடுத்தடுத்து நம்மளை காமித்துக்கிட்டே என்ன செய்யறாரு? போகிறார். அல்லேலூயா. அதனாலதான் நம்ம நன்மை பெற்றுக்கிட்டே இருக்கிறோம். பாத்தீங்களா, ஒவ்வொரு நாளும் நம்முடைய வாழ்க்கையில நன்மை நடக்குது இல்லையா? அது என்ன அப்படின்னா, நமக்கு அது தெரியல, ஆனா இடத்துல அன்பு கூர்ந்து நடந்து போக போக நமக்கு நிறைய வாசலின் பொக்கிஷ சாலை என்ன பண்ணியிருக்கிறாரு? வச்சிருக்கிறார். அதை திறப்பார். அதான் அந்த வசனம், தேவன் தம்மில் அன்பு கூறுவதற்கு ஆயத்தம் பண்ணினவைகளை கண் காணவும் இல்லை, காது கேட்கவும் இல்லை, அவைகள் மனுஷனுடைய இருதயத்துல இதெல்லாம் தெரியாது. தெரிஞ்சிருந்தா என்ன பண்ணிருப்போம்? அதை நோக்கி ஓடி இருப்போம். தெரிஞ்சிருந்தா என்ன செய்வோம்? என்னென்ன நன்மை எங்க எந்தெந்த மாசத்துல எந்தெந்த வருஷத்துல என்னென்ன நன்மை வச்சிருக்க தெரிஞ்சா இந்நேரம் அதுல ஓடி இருப்போம். ஆனா என்ன செஞ்சிருக்கப்பட்டனா, தேவனிடத்துல அன்பு கூர்ந்திருக்க. ஆனா ஆண்டு சொல்றாரு,
என்னிடத்துல அன்பு கூறும் பொழுது அதை காணத்தக்க கண்ணன் அவனுக்கு திறந்து விடுவேன். அல்லேலூயா. தேவன் அனர்த்தம் பாருங்க, கர்த்தரை தேட தேட நமக்கு நன்மை கிடைக்குது. கர்த்தரை தேடாம போனா ஒண்ணுமே நடக்க மாட்டேங்குது இல்லையா? அது என்னன்னா அவரிடத்தில் அன்பு கூறும்படியாய் நம்மிடத்தில் வரும்படியாக அவர் அந்த ரகசியத்தை என்ன பண்ணியிருக்கிறாரு, வச்சிருக்கிறார். அல்லேலூயா. அப்ப தேவனிடத்தில் அன்பு கூறுவதற்கு என்ன முக்கியம்? விசுவாசம். விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமா என்ன செய்ய முடியாது, நடக்க முடியாது. அப்ப விசுவாசம்னா தேவனிடத்துல பிரியமா நடக்கிறது என்னது? விசுவாசம். உலகத்தை ஜெயிக்கிறது என்னது? விசுவாசம். உங்களுக்கு சுகத்தை கொண்டு வருகிறது விசுவாசம். அற்புதங்களை பெற வைக்கிறது. அதனாலதான் விசுவாசத்தை விட்டு விடாதே. அல்லேலூயா. அநேக பேர் பாருங்க, ஆரம்பத்துல இருந்ததுக்கும் போக போக ஒரு தேய்வரையை போல தேய்ச்சி கிறிஸ்தவ வாழ்க்கை போய் விசுவாசமே இல்லாம போயிடுவாங்க. பார்த்திருக்கீங்களா? சில பேர் விசுவாசமே இல்லாம போய் இயேசுவை மறுதலிச்சு பின்வாங்கி போகிற வாழ்க்கை இருக்கும். ஆனா ஆண்டு சொல்றாரு, நீ உன் விசுவாசத்தை விட்டு விடாத. அதுக்கு ஒரு வழி, தேவனிடத்தில் அன்பு செலுத்துகிறத விட்டு விடாது. அல்லேலூயா. தேவனை நேசிக்கிறது நம்ம என்ன செய்யக்கூடாது? ஆமா, தேவனை எவ்வளவுக்கு நேசிக்கிறீங்களோ அந்த அளவுக்கு விசுவாசம் வளரும். ஏன்னா விசுவாசம் கர்த்தரிடத்துல இருந்து வரக்கூடியது. நமக்குள்ள இருந்து விசுவாசம் என்ன செய்யாது, எழுப்பாது. கர்த்தர் தான் அந்த விசுவாசத்தை என்ன செய்யறாரு. ஆமா, ஏன்னா பேதுரு கிட்ட சொல்றாரு, பேதுருவே, பிசாசு உன்னை சொலகினால் உன்னுடைய விசுவாசத்தை சோதிக்கிறதுக்கு என்கிட்ட உத்தரவு கேட்டுக்கொண்டா, ஆனா நானும் உன் விசுவாசம் ஒளிந்து போகாதபடிக்கு உனக்காக வேண்டிக் கொள்கிறேன். உனக்கு நான் ஜெபம் பண்றேன், உன் விசுவாசம் ஒளிஞ்சிடக்கூடாது, உன் விசுவாசம் உன்னை விட்டு போயிடக்கூடாது. நீ விசுவாசத்துல வளரணும். ஏன்னா இந்த இருளின் அதிகாரியை பிசாசானவன் ஒவ்வொருத்தருடைய விசுவாசத்தை அவன் எடுக்க பார்க்கிறான், விசுவாசத்தை ஒளிந்து போக பண்ணுகிறான். ஆனா ஆண்டவர் உங்களுக்காக எனக்காக ஏன் விசுவாசம் ஒளிஞ்சு போக கூடாதுன்னு அவர் ஜெபம் பண்றார். அல்லேலூயா. உங்க விசுவாசம் ஒளிஞ்சு போக கூடாதுன்னு அவர் என்ன செய்யறாரு, ஜெபிக்கிறார். அப்ப விசுவாசம் குறைந்து போகாத அளவுக்கு இருக்கணுமா இருந்தா தேவனிடத்திலே நாம் அன்பு கூற வேண்டும். அல்லேலூயா. தேவனிடத்தில் அன்பு கூறும் பொழுதுதான் அந்த விசுவாசம் நமக்குள்ள நிலைத்திருக்கிறதா இருக்கும். அல்லேலூயா. ஆனா நமக்கு என்ன வச்சிருக்கிறது அப்படின்றது நமக்கு கண்ணு காணல, காது கேட்கல, இருதயத்துல தோன்றவும் இல்லை. ஆனா அவரை நோக்கி நம்ம என்ன செய்யணும்? இன்னொரு வசனத்தை வாசிக்கலாம். ஏசாயா 64:4. நீதியை செய்கிற தேவனே, உமக்கு சாதிக்கிறவர்களுக்கு நீர் செய்வதில்லை. நீரே இல்லாமல் உலக தோற்றம் முதற்கொண்டு ஒருவரும் கேட்டதும் இல்லை, செவியால் உணர்ந்ததும் இல்லை, அவைகளை கண்டதும் இல்லை. எப்படி வார்த்தை பார்த்தீங்கன்னா, கர்த்தருடைய வார்த்தை எப்படி மேட்ச் ஆகுது பார்த்தீங்களா? அவர் சொல்ற, தேவனே உமக்கு காத்திருக்கிறவர்களுக்கு நீ செய்பவைகளை. கர்த்தருக்கு நம்ம காத்திருக்கும் பொழுது நமக்கு அவர் செய்ய ஆரம்பிக்கிறார். அல்லேலூயா. கர்த்தரை தேடி வருகிறவர்களுக்கு அவர் செய்ய ஆரம்பிக்கிறார். அனர்த்தம் பாருங்க, ஜெபம் பண்ணும்போது நடக்குதா? ஜெபம் பண்ணும்போது சில காரியம் என்ன செய்யுது, நடக்குதா? கர்த்தரை தேடும் போது நடக்குது, கர்த்தரை தேடாட்டி நடக்காது. ஏன்னா அந்த கண்ட்ரோல் அவர் தான். அல்லேலூயா. அண்ணனுடைய கற்பத்தை யார் தான் அடைச்சிருக்கிறார்? கர்த்தர் தான். ஏன்னா அவள் தேவ சமூகத்தை தேடி வர முடியாது, அவள் தேவனோடு கூட பொருத்தனை பண்ண முடியாது, அவளுக்கு ஒரு நல்ல காரியத்தை கர்த்தர் செய்ய முடியாது. ஏன்னா அண்ணால் இந்த தேவனை ரொம்ப நேசிச்சிருப்பாள். அதனாலதான் இருதயத்தை தேவ சமூகத்தில் ஊற்ற முடியும். நீங்க கர்த்தரை நேசிக்காம கர்த்தருடைய சமூகத்துல இருதயத்தை என்ன செய்ய முடியாது, ஊற்ற முடியாது. கர்த்தரை நேசிக்க முடியாது. பாருங்க, அவங்க சொல்றாங்க, அதுக்கு பிறகு நிறைய குழந்தை வந்துருச்சு அவங்களுக்கு இல்லையா? நிறைய குழந்தை. ஆரம்ப குழந்தை ஏன் அது? ஏன்னா அவர் கண்ட்ரோல்ல. இந்த வசனம் பாருங்க, தேவனே உமக்கு காத்திருக்கிறவர்களுக்கு நீ செய்பவைகளை. அப்ப எனக்கு நான் காத்திருக்கும் போது எனக்கு கர்த்தர் செய்யறதுக்கு நிறைய திட்டத்தை என்ன பண்ணிருக்கிறார். அது எனக்கு என்ன செய்யாது, என் கண்ணு காணாது, என் காது கேட்காது, மனுஷனுடைய இருதயத்துல வசனம் சொல்லுது, தேவனே உமக்கு காத்திருக்கிறவர்களுக்கு நீ செய்பவைகளை நீரே அல்லாமல் உலக தோற்றம் முதற்கொண்டு இது அவருக்கு மட்டும்தான் தெரியும். முதல் வசனம் சொல்லுது, நமக்கு எதுவும் தெரியாது. முதல் வசனம் வாசித்தோம் இல்லையா? முதல்ல என்ன வாசித்தோம்? இருதயம், காது, செவி, இது நமக்கு என்ன செய்யப்படும். இப்ப இங்க சொல்லப்பட்டிருக்கிறது, அவரே அல்லாமல் என்ன செய்ய முடியாது, ஒருவரும்
கேட்க முடியாது, உணர முடியாது, எனக்காக செய்யறத அவருக்கு மட்டும்தான் தெரியும், வேற யாருக்கும் தெரியாது. இவர் பிசாசுக்கு கூட தெரியாது. பிசாசுக்கு கூட நமக்கு எவ்வளவு நன்மை இருக்குன்றது, எவ்வளவு இருக்குன்றது அவனால கண்டுபிடிக்க முடியாது, சரிங்களா? ஆனா எந்த வழியா போவோன்றது சில நேரம் அவனுக்கு தெரியுமா இருக்கும். அதனாலதான் அதை பெற்றுக்கொள்ளாதபடிக்கு நம்மளோட போராட வைக்கிறான். மனசோர்வை கொண்டு வருகிறான், முறுமுறுப்பு கொண்டு வருகிறான், இல்லையா? இஸ்ரவேல் ஜனங்கள் நேரா போகணும், ஆண்டு சில திட்டத்தை வச்சிருந்தாரு. ஆனா அதுக்குள்ளேயும் அவங்களை முறுமுறுக்க வச்சு அதை பண்ணி இதை பண்ணி, ஆனா காணான்ற ஒரு ஆசீர்வாதம் இருக்குதுன்னு இஸ்ரவேலுக்கு தெரியும், பிசாசுக்கும் தெரியும். அதை தடுப்பதற்கு அவன் சில வழிகள் என்ன செய்யலாம். இந்த இடத்துல பாருங்க, உமக்கு காத்திருக்கிறவர்களுக்கும் நீர் செய்பவைகளை, இல்லையா? கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களுக்கு அவர் என்ன செய்யறாரு, எனக்கு என்ன செய்யறாரு, ஜோசுவாக்கு என்ன செய்யறாரு, சங்கர்புரத்துக்கு என்ன செய்யறாரு அப்படின்றத செய்பவைகளை நீரே அல்லாமல் உலக தோற்றம் முதற்கொண்டு ஒருத்தருக்கும் தெரியாது. யாரும் உணர முடியாது, யாரும் பார்க்க முடியாது. ஏன்னா சிலுவையில இயேசு வருவார் என்ற ரட்சிப்பு யாருக்குமே தெரியாது. பிசாசுக்கு சொல்லிட்டார், நான் இப்படி வருவேன், இந்த வழியா வருவேன், உன் தலையை என்ன செய்வேன், நசுக்குவேன், என் ஜனத்துக்கு என் பிள்ளைகளுக்கு நான் விடுதலை கொடுப்பேன், அதெல்லாம் சொல்லிட்டார். ஆனா அந்த ரூட்டை அவன் பார்த்துக்கிட்டே இருந்தான், எந்தெந்த வழியில என்ன செய்வாரு, எப்படி எல்லாம் தடுக்கலாம் அப்படின்னு. ஆனா அவர் நிறைய பிளான் பண்ணி வச்சிருக்கிறாங்க, அவனுக்கே சில நேரம் என்ன செய்யாது. நம்முடைய வாழ்க்கையிலேயும் அவர் செய்யறது என்னவோ பாருங்க, நீரே அல்லாமல் உலக தோற்றம் முதற்கொண்டு ஒருவரும் கேட்க முடியாது, உணர முடியாது, செவியால என்ன செய்ய முடியாது. செவியால உணர முடியுமா? செவியால, மூக்கால முகரத்த முடியும். ஆனா இங்க செவியால உணர்ந்ததும் இல்லை. அப்ப வேற எதையும் சொல்ல வருது இல்லையா? செவியால உணர்ந்ததும் இல்லை. இது ஆவிக்குரிய காது. அதுலதான் தேவ ரகசியத்தை என்ன செய்யும். மாம்ச காதுல தேவ ரகசியத்தை பெற முடியும். ஆவிக்குரிய காதுல தான் தேவனுடைய செயல்பாடு என்ன செய்ய முடியும். உள்ளான மனுஷனோட தான் நீங்க அதை பெற்றுக்கொள்ள முடியும். அப்ப அதனாலதான் பரிசுத்தம் முக்கியம். அல்லேலூயா. பரிசுத்தம் ரொம்ப முக்கியம். அப்ப சொல்றது, ஒருவரு கேட்டதும் இல்லை, செவியால் உணர்ந்ததும் இல்லை, அவைகளை கண்டதும் இல்லை. உங்களுக்காக எனக்காக சில காரியம் வச்சிருக்கிறாரு, அதை பெற்றுக்கொள்ளணுமா இருந்தா விசுவாசம் தேவை. அல்லேலூயா. விசுவாசத்துல தான் நம்ம போக முடியும். இன்னொரு வசனத்தை வாசிக்கலாம். சங்கீதம் 31:19. உமக்கு பயந்தவர்களுக்கும் மனுபுத்திரருக்கு முன்பாக உம்மை நம்புகிறவர்களுக்கும் நீர் உண்டு பண்ணி வைத்திருக்கிற உம்முடைய நன்மை எவ்வளவு பெரிதா இருக்கிறது. ஆமென். இது அதோட சேர்ந்தாங்க இல்லையா? இதுவும் அந்த வசனத்தோட கோர்வையா இருக்கு. பாருங்க, முதல்ல வாசித்தோம், ரெண்டாவது அவர் ரகசியத்தை வச்சிருக்கிறாருன்னு பார்த்தோம். இப்ப சொல்றாரு, உமக்கு பயந்தவர்களுக்கும் மனுபுத்திரக்குமாக உம்மை நம்புகிறவர்களுக்கும். அல்லேலூயா. முதலாவது அன்பு கூறுகிறது, கர்த்தர் நமக்காக வச்சிருக்கிற பொக்கிஷம். இது சொல்றாரு, உமக்கு பயந்தவர்களுக்கும் மனுபுத்திரக்குமாக உம்மை நம்ப. கர்த்தரை நம்புறீங்களா? சில நேரம் மனுஷன் முன்னாடி கர்த்தரை நம்புறீங்க பாத்தீங்களா? இல்லைங்க, எனக்கு கர்த்தர் செய்வாரு, இல்லையா? இந்த வசனம் எல்லாம் அவர் எழுதி வச்சிருக்கிறார். அப்ப நீங்க சில பேருக்கு முன்னாடி மறுதளிக்கிறீங்களா, விசுவாசத்தை வெளிப்படுத்துறீங்களா, நம்பிக்கையா இருக்கிறீங்களான்னு இந்த வசனம் அங்க பரலோகத்துல சாட்சி சொல்லும். என்ன சொல்லுது? உமக்கு பயந்தவர்களுக்கும் மனுபுத்திரக்குள்ளாக உம்மை நம்புகிறவர்களுக்கும். அல்லேலூயா. நீங்க கர்த்தரை நம்புறீங்களா மனுஷனுக்கு முன்னாடி? இல்லாட்டி கர்த்தருக்கு மனுஷனுக்கு முன்னாடி கர்த்தரை மறுதளிக்கிறீங்களா, இல்ல விசுவாசிக்கிறீங்களா, உண்மையா இருக்கிறீங்களா? அதெல்லாம் கர்த்தர் பார்க்கிறார். அல்லேலூயா. நம்ம நடக்குகளை கர்த்தமா மத்த முன்னாடி நம்ம எப்படி இருக்கிறோன்றதை பார்க்க. அதான் யோசேப்புக்கு நடந்தது. யோசேப்பு எல்லாருக்கும் முன்னாடி கர்த்தருக்கு முன்னாடி எப்படி இருந்தாரு? உத்தமனா நீதிமானா இருந்தார். கர்த்தர் அவரை ஆசீர்வதித்தார். அல்லேலூயா. அதான் உமக்கு பயந்தவர்களுக்கும் மனுபுத்திரக்குள்ளாக உம்மை நம்புகிறவர்களுக்கும் அவர் நமக்கு உண்டு பண்ணி வச்சிருக்கிற நிறைய நன்மை எவ்வளவு பெருசுன்னு சொல்ற நமக்கு தெரியாது. நீங்க அந்த மாதிரி நடந்தீங்கன்னா சங்கல்ப நன்மை எவ்வளவு பெருசு. அல்லேலூயா. அந்த நன்மை எப்ப சில சில கிரெடிட் வந்து சில டைம்ல தான் கிரெடிட் ஆகும். எல்லா நேரமும் என்ன செய்யாது, கிரெடிட் ஆகாது.
இல்லையா? அது போல இப்ப இந்த வசனம் பாருங்க. அப்ப சங்கர் அங்க இருந்து சொல்றாரு, அவங்க சொல்றாங்க கண்டிப்பா வரணும், அவங்க சொல்றாங்க இல்ல நான் வர மாட்டேன், ஆண்டவர் சொல்றாரு. அப்ப எவ்வளவு பெரிய நன்மையை உண்டு பண்ணி வச்சிருக்கிறார். அந்த நன்மை அது அவருடைய வாழ்க்கையில் அந்த வேர்டை சொல்லும் பொழுது அது கிரெடிட் ஆயிடும். மனுஷன் எவ்வளவு பணம் கொடுத்தாலும் ஜீவனை நிறுத்த முடியுமா? அப்ப ஆண்டவர் பார்த்தாரு, ஓ என் மகன் இப்படி இருக்கிறாரா, என் மகனுக்கு நல்ல சுகத்தை தந்துடுறேன், அல்லேலூயா, என் மகனுக்கு ஃபேவர் பண்ணிடுறேன், அவர்கள் மத்தியிலே ஃபேவர் பண்ணிடுறேன் இல்லையா? இதெல்லாம் இந்த வசனம் ஜீவனை கொண்டு வருது. வசனம் எடுத்து இல்ல, நீங்க தேவனோட இந்த வசனம் இப்படி இருக்குன்னு அவருக்கே தெரியாது. ஆனா அவருக்குள்ள வைராக்கியம் என்னன்னா, என் ஆண்டவருக்கு நான் இப்படிதான் நடக்க போறேன். ஆனா ஆண்டவர் முன்னாடி எழுதியே வச்சுட்டாரு, நீ இப்படி நடந்தீங்கன்னா உனக்கு இவ்வளவு பெரிய நன்மையை நான் செய்ய போறேன். அல்லேலூயா. அப்ப என்ன அர்த்தம்? உங்க விசுவாசத்தை எல்லா நேரத்திலையும் விட்டுறக்கூடாது. எந்த நேரத்திலையும் விசுவாசத்தை, இப்ப அவர் சொன்னது என்னன்னா, தேவனை தேடணும், கர்த்தரை தேடணும். அது நான் இப்படின்னா அவருடைய விசுவாசம், நான் இப்படிதான் வந்திருக்கிறேன். அந்த வேலையே இல்லாட்டி பரவாயில்ல, ஆனா ஆண்டு சொல்றாரு உனக்கு நான் நிறைய நன்மை வச்சிருக்கேன். அல்லேலூயா. எவ்வளவு ஜீவனுள்ள வார்த்தை இல்லையா? மறுபடியும் அந்த வசனத்தை வாசிக்கிறீங்களா? மனுபுத்திரருக்கு முன்பாக உம்மை நம்புகிறவர்களுக்கு நீர் உறுதி பண்ணி வைத்திருக்கிற உம்முடைய நன்மை எவ்வளவு பெரியது. ஆமென். விசுவாசிக்கிறீங்களா? அப்ப உங்களுக்கு நன்மை என்ன பண்ணி இருக்கிறாரு? எவ்வளவு பெரிய நன்மை, எவ்வளவு பெருசுன்னு என்னது, அது வந்து கணக்கில் அடங்காத நன்மைய எனக்கு தேவன் என்ன பண்ணி இருக்கிறாரு, வச்சிருக்கிறார். எதுக்காக வச்சிருக்கிறாருன்னா, உமக்கு நான் பயப்படும் பொழுதும் மனுஷருக்கு உண்மையாக உண்மை நம்பும் பொழுதும், மனுஷருக்கு முன்னாடி இயேசுவை நம்ப என்னை நடத்துவாருங்க, என்னை கைவிட மாட்டாருங்க, இது வரைக்கும் என்ன நடத்தி இருக்கிறாருங்க. மனுஷருக்கு முன்னாடி நீங்க அவரை நம்புனீங்கன்னா உங்களுக்கு நிறைய நன்மை வச்சிருக்காங்க. அல்லேலூயா. எவ்வளவு பெரிய ஆண்டவர் நமக்கு எல்லாம் எழுதி வச்சு, நமக்கு இன்னும் தெரியல, இன்னும் நிறைய நன்மைகள் நமக்கு இது இந்த வசனத்திலேயே முடிஞ்சிருச்சு. உங்களுடைய நன்மை எவ்வளவு எவ்வளவு பெருசா இருக்கும். கொஞ்சம் நன்மை கொடுத்தாலே வாழ்ந்து முடிச்சிடலாம். ஆனா ஆண்டு சொல்ற உனக்கு நான் நிறைய வச்சிருக்கிறேன்ற. அல்லேலூயா. அப்ப தேவனோடு நடக்க 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 தான் அவைகளை பெற்றுக்கொள்ள முடியும். அதுக்கு ஒரு வழி விசுவாசத்தை விட்டு விடக்கூடாது. அற்புதங்களை என்ன செய்ய முடியும்? ஒவ்வொரு அற்புதமா பார்க்க நடத்திட்டே இருக்கிற வாழ்க்கையில எது கொண்டு போகுதுன்னா விசுவாசம், தேவன் மேல் அன்பு, தேவனை நம்புகிறது, மனுஷனுக்கு முன்பதாக மறுதளிக்காம. சில பேர் தான் பாத்தீங்கன்னா கத்து மனுஷன் முன்னாடி கடவுளை மறுதளிச்சுருவாங்க, முறுமுறுத்துருவாங்க. அவங்க வாழ்க்கை இன்னும் அப்படியே தான் இருக்கு. ஏன்னா இந்த வேர்டு என்னவோ அது அப்படியே வேலை செய்யும். அப்ப மனுஷனுக்கு முன்னாடி உங்களை நம்பினீங்கன்னா பிளஸிங் வரும். மனுஷனுக்கு முன்னாடி நம்பலன்னா ஆப்போசிட் தான் வரும் இல்லையா? நிறைய பேர் பாருங்க, இயேசுகிட்ட போய் அவங்க இத்தனை வருஷம் சர்ச்சைக்கு போனவங்க, எனக்கு ஒண்ணுமே நடக்கலைன்னு வேற இதுல போய் சொல்லுவாங்க. கடைசியில் பார்த்தீங்கன்னா அவங்க வாழ்க்கை கடைசி வரைக்குமே அப்படியும் போய். ஏன் அப்படின்னா ஆண்டவர் பார்க்குற என்னை நம்புறானா, என்னை மறுதளிக்கிறான். மனுஷருக்கு முன்னாடி, பிசாசுக்கு முன்னாடி, சமுதாயத்துக்கு முன்னாடி ஆண்டவர் அதெல்லாம் பார்ப்பாரு. ஆனா அப்படி இருக்கும் பொழுது நிறைய நன்மையை நாங்க அனுபவிச்சுட்டு இருக்கோம். அல்லேலூயா. நிறைய நன்மைகளை கர்த்தர் நடத்தி கொண்டே இருக்கிறார். அல்லேலூயா. ஆண்டவருடைய கரத்துல. அப்ப ஆண்டவர் என்பதாக பயப்படணும், மனுஷருக்கு என்பதாக அவரை மகிமைப்படுத்தணும். அல்லேலூயா. அவரை உயர்த்தணும். அவர் எனக்கு நன்மை செய்தார், அவர் என்னை காப்பாற்றினார், அவர் எனக்கு ஜீவனை கொடுத்தார், அவர் என்ன செஞ்சாரோ அதை சொல்லணும். அவ்வளவு. சில பேர் நிறைய பெற்றுக்கிட்டு சொல்லவே மாட்டாங்க இல்லையா? பெருமைப்பட வேணாம். ஆனா பிசாசுக்கு வெட்கப்படும்படியாய், மனிதர்கள் விசுவாசத்துல பலப்படும்படியாய் நடந்ததை சொல்லிடுறார். கர்த்தர் என்னை பாதுகாத்தார், எனக்கு இந்த நன்மை செஞ்சிருக்கிறார், நான் விழுந்து கிடந்த என்னை தூக்கி இருக்கிறார், இந்த நிலைமையில இருந்து என்னை காப்பாத்தி இருக்கிறார், நான் பயத்துல இருந்து எனக்கு தைரியம் கொடுத்தார். இதெல்லாம் சொல்லும் பொழுது ஆட்டோமேட்டிக்கா நன்மையின் பொக்கிஷம் நமக்கு என்ன செய்யுது? திறந்துகிட்டே இருக்குது. நான் சொல்லல, கர்த்தர் என்ன பண்ணியிருக்கிறாரு. இன்னொரு வசனத்தை கூட நம்ம வாசிக்கலாம். மத்தேயு 15:2. அவ்விடம் விட்டு புறப்பட்டு தீரு சீதோன் பட்டணங்களின் திசைகளுக்கு போனார். அப்பொழுது அந்த திசைகளில் குடியிருக்கிற கானானிய ஸ்திரீ ஒருத்தி அவரிடத்தில் வந்து, ஆண்டவரே, தாவீதின் குமாரனே, எனக்கு இரங்கும் என்றார். என் மகள் பிசாசினால் கொடிய வேதனைப்படுகிறாள் என்று சொல்லி கூப்பிட்டார். அவனுக்கு பிரதியுத்தரமாக அவர் ஒரு வார்த்தையும் சொல்லவில்லை. அப்பொழுது அவருடைய சீஷர்கள் வந்து, இவள் நம்மை பின்தொடர்ந்து வருகிறாளே, இவளை அனுப்பிவிடும் என்று அவரை வேண்டிக் கொண்டார்கள். அடுத்த அப்புறம் வாசிக்கலாம். பாருங்க, ஒரு கானானிய பெண் என்ன செய்யறா?
கானானிய பெண் என்ன செய்யறா? தன்னுடைய மகளுக்காக, மகளுடைய சுகத்துக்காக இயேசுவை பின்தொடர்கிறார். அல்லேலூயா. பாருங்க, அதுக்கு முதல் 21 பாருங்க, 21. பின்பு இயேசு அவ்விடம் விட்டு புறப்பட்டு தீரு சீதோன் பட்டணங்களின் திசைகளுக்கு போனார். அப்பொழுது அந்த திசைகளில் குடியிருக்கிற கானானாகிய ஸ்திரீ, அந்த திசையில குடியிருக்கிற கானானிய பெண் ஒருத்தி அவரிடத்தில் வந்து, ஆண்டவரே, தாவீதின் குமாரனே, எனக்கு இரங்கும் என்றார். என் மகள் பிசாசினால் கொடிய வேதனைப்படுகிறாள். என் மகள் பிசாசினால கொடிய வேதனைப்படுகிறாள். அவளை சுகமாக்கணும்னு இயேசு என்ன செய்யறார்? பின்தொடர்ந்து போய்கொண்டே இருக்கிறார். இயேசுவை பின்தொடர்ந்து என்ன செய்யறார்? போகிறார். பாருங்க, அவர் சொல்றது பாருங்க, ஆண்டவரே தாவீதின். இந்த வேர்டெல்லாம் எப்படி தெரியும் கானானிய பெண் அவங்களுக்கு இல்லையா? அவங்க சொல்றாங்க ஒரு ஜெபம் அவங்களுக்கு தெரியாது, ஆனா இயேசுதான் அப்படின்னு தெரியாது. ஆனா அவங்க தாவீதின் குமாரனே, ஆலயத்தில் இருக்கிறவங்க கூட அன்னைக்கு தாவீதின் குமாரனையும் கூட என்ன செய்ய முடியல? கூப்பிட முடியல. அண்ணா காய்பா ஆலயத்தில் இருக்கிறாங்க இல்லையா? ஜெப ஆலயத்தில் இருக்கிறவங்க கூட தாவீதின் குமாரனே கூப்பிட முடியல. ஆனா ரோட்ல உட்கார்ந்த பிச்சைக்காரர்கள் இல்லையா, இந்த இந்த கானானிய ஸ்திரீ, ஈவன் பிசாசு கூட சொல்லுது, தாவீதின் குமாரனே, உமக்கும் எமக்கும் என்ன என்ன வேதனை. ஆலயத்தில் இருக்கிறவங்க இந்த தேவனை பார்க்க முடியும். ஆலயத்தில் இருக்கிறவங்க தேவனை தாவீதின் குமாரனை கூப்பிட முடியல. அவங்க சொல்றாங்க, இவன் கள்ள தூஷணை சொல்றான், இவன் தன்னை பிதாவை தன் குமாரன் சொல்றான், அப்பான்னு சொல்றான். இப்படிதான் வேர்டை யூஸ் பண்ண முடிஞ்சே தவிர தாவீதின் குமாரனே எனக்கு இறங்கும்னு சொல்ல முடியும். ஏன்னா அந்த கண்ணு அவங்களுக்கு திறக்க, இந்த கானானிய பெண்ணுக்கு திறந்திருக்குது, பர்த்திமை குருடனுக்கு திறந்திருக்குது, சபையை தவிர வெளியில இருக்கிற அத்தனை பேத்துக்கும் இவர் தேவகுமாரன் தெரிஞ்சிருக்குது. ஆனா சபைக்கு மட்டும் கண் என்ன செய்யல? அன்னைக்கு இருந்த ஜெப ஆலயங்கள்ல இவர் குமாரனாக பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவ ஆட்டுக்குட்டியாக தெரியல. ஆனா ஆலயத்தை விட்டு வெளியில இருந்த 12 சீசர்களுக்கு கற்றுக் கொடுத்தார். அல்லேலூயா. அவங்களுக்கு ஆரம்பத்துல தெரியல, ஆனா அதுக்கு பிறகு அவர்கள் சொன்னாங்க, நீ ஜீவனுள்ள தேவனுடைய குமாரனாய கிறிஸ்து. அல்லேலூயா. பேதுரு சொன்னார் இல்லையா, என்ன எல்லாரும் யாருப்பா சொல்றாங்க? என்ன எல்லாரும் தீர்க்கதரிசின்றாங்க, எலியான்றாங்க, எலியா சொல்றீங்க. பேதுரு சொல்றாரு, ஆண்டவரே, நீ ஜீவனுள்ள தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து. அல்லேலூயா. இப்ப இயேசு சொல்றாரு, அங்க வெளிப்படுத்தலனா, என் பிதா உனக்கு வெளிப்படுத்தலனா ஒண்ணுமே. அப்ப அன்றைக்கு சபைகளில் வெளிப்பாடுகள் இல்ல பழக்க. அதனாலதான் குமாரனை கண்டுபிடிக்க முடியல. இன்னைக்கு நிறைய சபைகள்ல குமாரனை சரியா என்ன செய்ய முடியல? வெளிப்படுத்த முடியல, பார்க்க முடியல. ஆனா எங்கேயோ கிடக்கிற ஒரு பிச்சைக்காரன், எங்கேயோ கிடக்கிற ஒரு கானானிய ஸ்திரீக்கு இவர் தேவகுமாரன், இவர் தாவீதின் குமாரன் என்ன செய்யுது? அப்ப இந்த பெண்ணு சொல்றாங்க, ஒருத்தி அவரிடத்தில் வந்து, ஆண்டவரே தாவீதின் ரெஸ்பெக்ட் இல்லையா, ஆண்டவரே தாவீதின் குமாரன். அன்னைக்கு போன மாசத்துல ஒருத்தர் 100க்கு அதிபதி ஆண்டவர்கிட்ட வந்து என்ன செய்யறாரு? கேட்கிறாரு. தன்னுடைய வேலைக்காரனுக்காக ஒரு ஆலயத்தையும் கட்டி கொடுத்திருக்கிறாரு, தன்னுடைய ஜனத்தை ரொம்ப நேசிக்கிறாரு. போன முதல்ல ஒரு செய்தி கொடுத்தாரு. அப்ப பாத்தீங்க அப்படின்னா, இப்ப பாருங்க இவங்களுக்கும், ஆனா சபையில் இருக்கிற அந்த கூட்டத்துக்கு மட்டும் இயேசுவை கண்டுபிடிக்க, இயேசுவை ஏற்றுக்கொள்ள, இயேசுவிடத்துல ஜெபம் பண்ண, அவரை துரத்தி விடுறாங்க, அவரை கண்டறிய பார்க்கறாங்க, அவரை கொலை செய்ய பார்க்கறாங்க, இவனை சிலுவையில் அறைன்னு சொல்றாங்க. ஆனா மற்றவங்களுக்கெல்லாம் கண்ணு திறந்து சொல்றாங்க, ஆண்டவரே தாவீதின் குமாரனே, என் மகளுக்கு விடுதலை கொடுக்க உங்களால முடியும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நீங்களும் நான் அப்படிதான் நேசிப்பேன். ஹல்லேலூயா. இந்த ஆண்டவரை எப்படி தெரியணும்னா, ஆண்டவரே தாவீதின் குமாரனே எனக்கு இறங்கும் என்று சொல்லணும். ஹல்லேலூயா. இப்ப பாருங்க, ஜெபம் பண்றா, என் மகள் பிசாசினால் கொடிய என்று கூப்பிடுறாங்க. அடுத்த வசனம், அவளுக்கு பிரதியுத்தரமாக அவர் ஒரு வார்த்தையும் சொல்லவில்லை. அப்பொழுது அவருடைய சீஷர்கள் வந்து, இவள் நம்மை பின்தொடர்ந்து கூப்பிடுகிறாளே, இவளை அனுப்பிவிடும் என்று அவரை வேண்டிக் கொண்டார்கள். அதற்காக காணாமல் போன ஆடுகளாகிய இஸ்ரவேல் வீட்டார் இடத்திற்கு அனுப்பப்பட்டனே என்று மற்றபடி அல்ல. அப்போ சொல்றாங்க, அந்த பெண் தொடர்ந்து போறாங்க, என் மகளுக்கு விடுதலை தான், என் மகளுக்கு
விடுதலை தார். பாருங்க, சீசர்கள் சொல்றாங்க, அவளுக்கு பிரதியுத்தரமாக இயேசு ஒரு வார்த்தையும் சொல்லல. அப்பொழுது அவருடைய சீசர்கள் வந்து, இவன் நம்மை பின்தொடர்ந்து கூப்பிடுறான், பின்தொடர்ந்து தேவனை தேட, பின்தொடர்ந்து உங்க விசுவாசம் வளரும். விசுவாசம் ஸ்டக் ஆயிடக்கூடாது. விசுவாசம் சில பேருக்கு ஸ்டக் ஆயிடும், சில பேருக்கு விசுவாசம் கரப்ட் ஆயிடும். கம்ப்யூட்டர் லேப்டாப் கரப்ட் ஆகிற மாதிரி ஒழுங்கா தான் போய்கிட்டு இருக்கும், கடைசியில எல்லாம் டெட் ஆயிடும், ஒண்ணு கூட வேலை செய்யாது. என்னன்னு பார்த்தா அதுல வைரஸ் ஆயிடும் இல்லையா? நம்ம வாழ்க்கையில சில வைரஸ்கள் வந்து விசுவாசத்தை டெத் ஆயிடக்கூடாது. விசுவாசம் கரப்ட் ஆயிர, சில பேருடைய விசுவாசம் கரப்ட் ஆயிடும். ஏன் அப்படின்னா, கேட்காத கேட்டு பார்க்காத பார்க்கும்போது நல்ல விசுவாசம் கெட்ட விசுவாசமா விசுவாசம் கரப்ட் ஆயிடக்கூடாது. விசுவாசம் வைரஸ் ஆயிர, இயேசுவை பின்தொடரணும், இயேசுவை பின்தொடர்ந்து போகணும். நீங்க முடிந்த அளவுக்கு அவரையே நோக்கி பார்க்கணும், மனுஷன் நோக்கி பார்க்கக்கூடாது. எல்லாரும் குறைவுள்ளவர்கள் தான் இல்லையா? எல்லா மனுஷர்களும் குறை. யாரு பூரணமானவங்க? யாரும் நம்பர் ஒன் பரிசுத்தமும் தேவனை தவிர. அவர்தான் பரிசுத்தத்தில் பரிசுத்தம் உள்ளவர், தூய்மையிலே தூய்மை உள்ளவர், உண்மையிலே உண்மை உள்ளவர் இல்லையா? நம்ம எல்லாரும் குறைவுள்ளவர்கள். நம்மளை பார்க்க கூடாது, தேவனை தான் பார்க்கணும். அல்லேலூயா. மனுஷனிடத்துல தேவனை பின்பற்றுவதனுடைய நன்மையை பெற்றுக்கொள்ளணும், தீமையை பெற்றுக்கொள்ளக்கூடாது. இயேசுவை தான் முன்னாடி நோக்கி நம்ம ஓடணும். பாருங்க, அவர் சொல்றாரு, இவன் நம்மை பின்தொடர்ந்து கூப்பிடுறாரு, இவர் என்ன செய்யுங்க? அனுப்பிவிடும். என்ன அர்த்தம்னா, அவன் கேட்கறத கொடுத்து அனுப்பிடுங்க. சுகம் தானே கேட்கிறா மகளுக்கு, நீங்க சுகத்தை தானே வந்திருக்கிறீங்க, சுகம் கொடுக்கும். ஆண்டவர் இன்னைக்கு பிடிவாதம் அளிக்கிறாரு. நான் இங்க வரல, நான் யாருக்கு வந்தேன்? நான் இஸ்ரவேலுக்கு தான் வந்தேன். யாருக்கு வரல? நம்மள இருந்தா ஓ அப்படியா அப்படின்னு. ஆனா இவ விடுற மாதிரி இல்ல சொல்றா, இல்ல எனக்கும் அந்த விடுதலை வேணும். எனக்கும் இஸ்ரவேலுக்கு மட்டும் இல்ல ஆண்டவரே, நீ எனக்கும் என் ஆண்டவர் தான். அவ தேடி வாரா, ஆண்டவரே எனக்கு என்ன செய்யுங்க. அவர் சொல்றாரு, இல்ல இல்ல நான் உனக்கு வரல, நான் யாருக்கு வந்தேன்? நான் இஸ்ரவேலுக்கு வந்தேன், என் பிள்ளைக்கு தான் வந்தேன். ஆண்டவரே நானும் உடைய பிள்ளை தான், நானும் உன் பிள்ளை தான். அந்த வசனத்துல நீங்க பாத்தீங்கன்னா தொடர்ந்து கூப்பிடுறா. அடுத்த வசனம் 23, 25. அவள் வந்து, ஆண்டவரே எனக்கு உதவி செய்யும் என்று அவரை பணிந்து கொண்டாள். அவர் அவளை நோக்கி, பிள்ளைகளின் அப்பத்தை எடுத்து நாய்க்குட்டிகளுக்கு போடுகிறது நல்லதல்ல என்றார். அதற்கு அவள், மெய்தான் ஆண்டவரே, ஆகிலும் நாய்க்குட்டிகள் தங்கள் எஜமான்களின் மேஜையில் இருந்து விழும் துணிக்கைகளை தின்னுமே என்றார். பாருங்க, அவ சொல்றா, அவள் வந்து ஆண்டவரே எனக்கு உதவி செய்ய என்று என்ன செய்யறா? மறுபடியும் அவர் சொல்றாரு, உனக்கிட்ட வரல, நான் யாருக்கு வந்திருக்கேன்? இஸ்ரவேலுக்கு. நான் உன்னை சுகமாக்குறது உனக்காக வரல அப்படின்னு சொல்றாரு. ஆனா அவர் சொல்றாரு, மெய்தான் ஆண்டவரே, ஆனாலும் எனக்கு ஒரு சுகத்தை தாங்க. அவர் சொல்றாரு. பாருங்க, எவ்வளவு தடை வந்தாலும் இந்த பெண் பாருங்க, அந்த தடைகளை தாண்டி தாண்டி இயேசுவின் இடத்துல என்ன சொன்னாலும். நம்முடைய வாழ்க்கையிலும் நிறைய தடை வரும் பொழுது இயேசுவை விட்டு பின்வாங்கிறாம அதை தாண்டி போய்கிட்டே இருக்கு. என்னென்னமோ சொல்லி பார்க்கிறாரு, இவ என்ன செய்யறாரு? என்னென்னமோ சொல்லி இவரை டெஸ்ட் பண்றாரு, அவ்வளவுதான். இவரை ஒதுக்கல, கர்த்தர் இவரை என்ன செய்யறாரு? டெஸ்ட் பண்ணி பார்க்கிறார். எப்படிதான் இருப்பான்னு பார்க்கலாம். ஏன்னா அவருக்கு தெரியும் அவர் யாரை டெஸ்ட் பண்ணணும் நல்லாவே தெரியும். வனாந்தரத்துல உட்கார வச்சுட்டு சீசர்களை பார்த்து என்ன சொன்னாரு? அப்பத சாப்பாடு கொடுங்க. அவருக்கு சாப்பாடு எப்படி கொடுக்கணும்னு அவருக்கு ஏற்கனவே தெரிஞ்சிருச்சு. ஆனாலும் சீசர்கள் என்ன பண்ணுவாங்கன்றதுக்காக அவங்க சொல்றாங்க, இவ்வளவு பெரிய இதுக்கு எங்க போறதுன்னு கேட்கிறாங்க. அப்படித்தானே கேட்டாங்க. பக்கத்துல இல்ல, அதுவும் நிறைய பணம் வேணும் எல்லாம். ஆனா அதுக்கு முன்னாடி வசனம் சொல்லுது, அதுக்கு எல்லாம் ஆயத்தம் பண்ணி வச்சுட்டு தான் இந்த கேள்வி கேட்டேன். சில நேரங்கள்ல உங்களுக்கு எனக்கும் சில ஆயத்தம் பண்ணிட்டு தான் நம்ம கேள்வி கேட்டு பார்ப்பாரு. என்ன மகனே, நம்மளுக்கு சொல்ல தருவனா? தரமாட்டேன். நம்ம சொல்லுவோம், எங்க ஆண்டவரை எத்தனை நாள் ஜெபம் பண்ணிட்டேன், உன் வாழ்க்கையை ஆசீர்வதிப்பனா? அவர் ஆசீர்வதிப்பேன்னு ஆல்ரெடி பிளான் தான். ஆனா நம்மள என்ன செய்யறாரு? டெஸ்ட் பண்றாரு. ஆனா நம்ம தொடர்ந்து முன்னேறி போங்க, தொடர்ந்து முன்னேறுங்க. கர்த்தர் நம்ம என்ன செய்வாரு? ஆசீர்வாதம். தொடர்ந்து அந்த இடத்துல ஜெபம் பண்ணுங்க. ஜனங்களை கர்த்தர் என்ன செய்வாரு? போனவார கர்த்தர் ஒரு வார்த்தையை கொடுத்தாரா உங்களுக்கு? மாசத்துனா அந்த இடத்துல மறந்துட கூடாது. அங்க வந்த உடனே ஆனா நல்லா ஜெபிக்க. ஜெபம் பண்ணாம நீங்க வேலையே செய்ய முடியும். ஜெபம், பரிசுத்தம், கீழ்ப்படிவு
உண்மை, இதெல்லாம் ஊழியத்துக்கு ரொம்ப முக்கியமானது. இல்ல நம்ம பின்தொடரணும், விசுவாசத்தை விட்டுறணும், சோர்ந்து போயிடக்கூடாது. இவ்வளவு தானா அப்படின்னு சோர்வுல உட்காந்துடாதீங்க. இந்த பெண் பாருங்க, ஆண்டவர் தடை அந்த டெஸ்ட் பண்றார், நிப்பாளா நிக்க மாட்டாளா அப்படின்னு. ஆனா தொடர்ந்து என்ன செய்யறா, அவள் வந்து ஆண்டவரே எனக்கு உதவி செய்யும் என்று அவள் என்ன செய்யறா, மறுபடியும் ஆண்டவரே எனக்கு நீங்க உதவி செய்யுங்க, உங்களால முடியும். ஏன் அப்படின்னா இந்த கானானிய பெண்ணுக்கு தெரியும், இந்த இயேசு கிறிஸ்துவ விடுதலை கொடுக்கிறவர், இந்த இயேசு கிறிஸ்து சுகம் கொடுக்கிறவர், இந்த இயேசு கிறிஸ்துவின் மகளுடைய பிசாசின் பிடியிலிருந்து மகள் என்ன செய்வார். அதனால்தான் எவ்வளவு தடை வந்தாலும் இந்த இயேசுவை விடலை. அடுத்த வசனம் அவர் அவளை நோக்கி 28 வாசிங்க. இயேசு அவளுக்கு பிரதியுத்தரமாக, ஸ்திரீயே, உன் விசுவாசம் பெரிது, விரும்புகிறபடி உனக்கு ஆக கடவுது என்றார். பாயிண்ட் வந்துச்சு பாத்தீங்களா? என்னன்னா இயேசு அவளுக்கு பிரதியுத்தரமாக, ஸ்திரீயே உன் விசுவாசம் பெரிது. அதான் முக்கியம். நம்முடைய விசுவாசம், அவர் எத்தனை தடை வந்து எவ்வளவு ஸ்ட்ரகிள் பண்ணாலும் அவர் தொடர்ந்து இயேசுவை பின்பற்றி பிடித்துக்கிட்டே இருக்கிறார். கர்த்தர் பார்த்தாரு, இவளுக்குள்ள ஒரு பெரிய விசுவாசம் இருக்குது. இந்த விசுவாசத்தை யாரும் என்ன செய்ய முடியாது. பாருங்க, இஸ்ரவேல் ஜனங்கள்ட்ட தேவன் விசுவாசம் எதிர்பார்த்தார். இஸ்ரவேல் ஜனங்கள்ட்ட பெரிய விசுவாசம் ஒண்ணுமே கிடைக்கல. கானானிய பெண்ணுகிட்ட இயேசு இஸ்ரவேல் ஜனங்கள்ட்ட தானா போறாரு, யாரும் ஏத்துக்கல. ஆனா இவங்கள தள்ளிக்கிட்டே இருக்கிறாரு, வந்துகிட்டே இருக்கிறாங்க. நீங்க நானும் அப்படிதான். அல்லேலூயா. இயேசுவினுடைய வல்லமையை பெற்றுக்கணும். இயேசுவின் வல்லமையை தொடர்ந்து பின்பற்றணும். சோர்வின் ஆவிக்கு, பலவீனத்தின் ஆவிக்கு, அவநம்பிக்கை, அவிசுவாசத்துக்கு இடம் கொடுக்காது. அல்லேலூயா. என்னாண்டவரை இத்தனை வருஷம் காத்துட்டேனே அப்படின்னு நினைக்காதீங்க, தொடர்ந்து முன்னேறு. இந்த பெண் பாருங்க, எத்தனை தடைகள் ஆண்டவரே எஜமானனே சொல்றாரு. நம்ம சில நேரம் ஆண்டவரே சொல்லிட்டாருங்க, ஒண்ணும் கிடைக்காதுங்க. ஆண்டவர்கிட்ட இருந்து பதில் என்ன செய்யணும்? யாக்கோபு போராடுறார். ராம் முழுவதும் என்ன, ராம் முழுவதும் தேவன் சொல்றார், பொழுது விடியதை விட்டு அப்படின்னு சொல்றார். இல்ல இல்ல, எனக்கு இவனும் பாருங்க, என்ன நடந்தாலும் பரவாயில்ல என் மகளுக்கு, ஏன்னா எனக்கு தெரியும் நீங்க தாவீதின் குமாரன். அல்லேலூயா. நீ சுகம் கொடுக்கிற தெய்வம், என் பலவீனத்தை மாற்றுகிறவர், என் குடும்பத்துக்கு நன்மை செய்கிறவர். நான் கானானிய பெண்ணா இருக்கலாம், நீங்க எனக்கு வராம இருக்கலாம், ஆனா எனக்கு கொடுக்கிற ஆசீர்வாதம் உங்கள்கிட்ட இருக்கு. அல்லேலூயா. ஆண்டவர் நமக்கு சொல்றார், மகனே நான் உனக்காக ஆசீர்வாதத்தை வச்சிருக்கேன். அது உன் கண்ணு பார்க்கல, உன் காது கேட்கல, இருதயத்துல தோன்றல, ஆனா என்னிடத்துல நீங்க அன்பு கூறு. அல்லேலூயா. நான் உனக்காக நிறைய நன்மை வச்சிருக்கிறேன். மனுஷன் முன்னாடி என்னை மறுதளிச்சிடாத, மனுஷன் முன்னாடி என்னை இன்னும் நம்பிடு, நம்பிக்கை வீண் போக. அல்லேலூயா. இன்னும் நீங்க நம்பணும். இன்னும் நீங்க நம்பி இருந்தீங்கன்னா கர்த்தர் நமக்காக எவ்வளவு பெரிய நன்மை என்ன பண்ணிருக்கிறாரு வைத்திருக்கிறார். பெண்ணுகிட்ட இந்த அம்மா கிட்ட அவர் சொல்றாரு, இயேசு அவளுக்கு பிரதியுத்தரமாக. ஏன்னா சீசர்கள் சொல்றாங்க, பின்தொடர்ந்து வந்துகிட்டே இருக்கிறாங்க, எதையா செஞ்சு அனுப்பிடுங்க. இல்ல, நான் பண்ண முடியாது. ஏன்னா இவள் விசுவாசத்தை டெஸ்ட் பண்ணிருக்கிறார். ஆனா தொடர்ந்து வரத பார்த்தோன்னே அவர் சொல்றாரு பாருங்க, ஸ்திரியே உன் விசுவாசம் பெரியது, நீ விரும்புகிறபடி பாருங்க. இந்த ஹீலிங் வந்து இமீடியட், அவ்வளவுதான். ஆனா பின்பற்றி வருகிறதா ரொம்ப தூரம் வரும். டக்குன்னு நமக்கு சேஞ்ச் ஆகிற நிலைமை. ஆனா சேஞ்ச் ஆகுறதுக்கு சில நேரம் 10 ஆண்டு ஒரு நிமிஷத்துல சேஞ்ச் பண்ணிடுவார். ஆனா 10 வருஷம் நடக்க வச்சிருவார். அல்லேலூயா. சோர்ந்து போயிருப்பார். சில நேரம் பிசாசு சொல்லுவான், இத்தனை வருஷம் ஜெபம் பண்ணிருக்கல, உனக்கு ஏதாவது ஒரு நன்மை தருகிறதா, ஏதாவது ஒரு ஓப்பன் ஆகுதான்னு பிசாசு சொல்லுவான். இயேசுவை மறுதளிக்கும்படியாக அதை செஞ்சிடாதீங்க. மனுஷனுக்கு முன்னாடி நம்புங்க, பிசாசுக்கு முன்னாடி இயேசுவை நம்புங்க. ஆண்டவர் அறிக்கையிடுங்க. சொல்றாரு, உன் விசுவாசம் பெரியது, நீ விரும்புகிறபடி ஆக கடவுது. அந்நேரமே சொல்லும், அந்நேரமே அந்த மகள் என்ன ஆயிட்டா. அப்ப விசுவாசத்தை என்ன செய்யக்கூடாது, விசுவாசத்தை விட்டு விடக்கூடாது, தொடர்ந்து. ஆமா, இல்ல தலைப்பு என்னது, விசுவாசத்தை விடாம இருந்தோம்னா. பாருங்க, விசுவாசத்தை விடல, தொடர்ந்து போனா என்ன நடந்துச்சு, அற்புதம். விசுவாசத்தை விட்டுறாதீங்க, அற்புதம் நடக்கும். அல்லேலூயா. விசுவாசத்துல தொடர்ந்து போங்க. எத்தனையோ தடைகள் வரும், எத்தனையோ போராட்டம் வரும். அவர் கூட வெயிட் பண்ணி கூட வச்சிருப்பார். பிசாசு தடுக்கிறாங்க இல்லையோ,
இவரே வெயிட் பண்ணியிருப்பார் இல்லையா? இவர் இப்ப தடுத்தது யாருமே இல்லை, இவர் தான் கொஞ்சம் வெயிட் பண்ணியிருக்கிறார். அவர் சொல்றாரு, உன் விசுவாசம் பெரியது. இயேசு சொல்றாரு, பரவாயில்ல, நான் இவ்வளவோ உனக்கு பார்த்தேன், ஆனா தொடர்ந்து வந்துகிட்டே இருக்கிறார். அதனால சரி, இந்தா கிராண்டட் பண்ணிட்டார், ஹீலிங் தானே வேணும், மகளுக்கு தானே வேணும், குடிச்சுக்கோ. அந்த நேரம் விடுதலை வந்துருச்சு. ஹல்லேலூயா. நமக்கும் அப்படிதான், டோர் டக்குன்னு திறந்தோம். இப்பதான் அப்பதான் இல்ல, தொடர்ந்து போய்கொண்டே இருக்கணும். அந்த திறக்க வேண்டிய நேரத்துல போய் ஜெபிக்கும் பொழுது தடைகள் என்ன செய்யும்? நிச்சயமா மாறிடுச்சு இல்லையா? போன வாரத்தில் தேவன் ஆண்டுடைய பிளான் தான், கர்த்தர் தான் கொண்டு வந்த, கர்த்தர் தான் ஜெபிச்சு நிலைமை மாறும். விசுவாசத்தை விட்டுறாரு, தொடர்ந்து முன்னேறி போங்க. தேவன் அற்புதங்களை காண செய்வோம். கண்களை மூடி நம்ம சொல்லிட்டோம். கர்த்தருடைய கருத்துல நம்ம ஒப்பு கொடுப்போம். விசுவாசத்தை விட்டுறாம நம்ம தொடர்ந்து முன்னேறி போவோம். கர்த்தர் பெரிய காரியங்களை அவர் செய்வார். விசுவாசம் எந்த விதத்திலையாவது உங்களை சோர்வுறப்படலாம், இல்லாட்டி சோர்ந்து போகிற ஒரு சூழ்நிலைக்கு கொண்டு போகப்படலாம். எது எப்படினாலும் சோர்ந்து போகாதீங்க, விசுவாசத்தை விட்டுறாதீங்க, தொடர்ந்து முன்னேறுங்க, அற்புதங்களை காண்பீங்க. இந்த கானானிய பெண் எத்தனையோ தடைகள், எத்தனையோ சூழ்நிலைகளை தாண்டி ஆண்டவர் என்னென்ன சொன்னாரோ எல்லாத்தையும் சொல்லி கெஞ்சி கேட்கிறா, மெய்தான் ஆண்டவரே, ஆனால் துணிக்கைகள் அந்த விழுகிறதை நாய்கள் எடுத்துக்கொள்ளுமே சொல்லும் பொழுது அவர் சொல்லுகிறார், ஆண்டவரே எனக்கு ஒரு சுகத்தை தார், எனக்கு ஒரு பலனை தார், நீ இஸ்ரவேலிடத்துக்கு வந்தீர் என்பதை அறிவேன், ஆனாலும் ஆண்டவரே எனக்கும் ஒரு விடுதலை தாரும், எனக்கும் ஒரு சுகத்தை தாரும் என்று அந்த கானானிய பெண் தன் மகளுக்காக வேண்டி சுகத்தை பெற்றுக்கொண்டார். நீங்கள் நான் ஒரு விசை ஜெபிக்கலாமா? கர்த்தாவே எனக்கு ஒரு விடுதலையை தாரும், எனக்கு ஒரு சுகத்தை தாரும், இன்னும் எனக்கு ஒரு வல்லமையை தாரும் அப்பா. உமக்காக எலும்பு பிரகாசிக்க என் விசுவாசத்தை விட்டு விடாம உன் அற்புதத்தை காண என் ஆண்டவரை எனக்கு நீ கிருபை செய்யும் என்று ஆண்டவரை நோக்கி பாருங்க. கர்த்தர் நிச்சயமாக பெரிய விடுதலையை தருவார்.